மல்லி இப்போ ரொம்பவே நல்ல விதமா நம்ம வெண்பாவ பத்திரமா மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. விஜய் வெண்பாவ பார்க்க போவுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அவங்கள ஹக் பண்ணி, "நீ இல்ல அப்படின்னு சொன்னா, நான் இல்லடா. நீ தான் என்னோட உயிர்" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்போ மல்லி, நாகு அவங்களுமே கண் கலங்குறாங்க. வெண்பாவ பார்க்கவுமே வீட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வெண்பாவுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆனாங்க? அப்படின்னு சொல்லி பல பதட்டத்திலே சீரியல வச்சிருந்தாங்க. இப்போ வெண்பா வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்க தான் செஞ்சுது. ஆனாலுமே அதற்குள்ளாகவே இவ்வளோ பிரச்சனைகளையா அப்படிங்கிற மாரி தான் தோணுது. மல்லிக்கு அகைன்ஸ்டா எப்போதுமே இந்த ராஜி, நிஷா ஏதாச்சும் ஒரு வேலைகள பண்ணிட்டே தான் இருப்பாங்களா, அது போல தான் இந்த ராஜி, நிஷா 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிஷாவ பொறுத்த வரைக்கும் இப்ப வீட்டுக்கு வெண்பா வரவுமே அந்த நியூஸ் கேட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. என்னோட செல்லம் வெண்பா அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. இனிமே இந்த வீட்ல வெண்பா இருக்கக்கூடாது. நான் வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த நிஷா தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவ்ளோ நாள் வெண்பாவ அவங்க தான் வளர்த்தாங்களா, அப்பப்ப வராங்க. நான் வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வெண்பா தான் எங்களோட வாரிசு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா விஜய், மல்லி 2 பேருமே அவங்கள அலோவ் பண்ணுவாங்களா? நிச்சயமா இல்ல. என்னோட குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ உன்னோட வேலைய பாரு அப்படிங்கிற மாரி நம்ம விஜய் சொல்ல தான் செய்வாங்க. இருந்தாலுமே இந்த ராஜிக்குமே தேவையில்லாத வேலைகள்லாம் மூக்க நுழைச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவ மல்லி நல்ல விதமா மீட்டு கொண்டு வரவுமே இப்போ மல்லி, விஜய் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிறதால அந்த நெருப்பை எரிய விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி இப்போ இந்த ராஜி திட்டம் போடுறாங்க. அதனால வெண்பா காணாம போனதுக்கும் மல்லிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாரியே பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி அடிக்கடி வெண்பா காணாம போறா, ஆனா கரெக்டா வெண்பா எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி சரியான நேரத்துல மல்லி போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது மல்லி மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருப்பை கொளுத்தி போடுறாங்க. நம்ம விஜயும் அப்படிதானே, மல்லியை பத்தி யாராச்சும் ஒருத்தங்க தவறா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா, அவங்களுமே இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மல்லி வேற பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில விரிசலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் ராஜி திட்டம் போடுறாங்க. விஜயோட ஃபேஸே சரியில்லை அப்படிங்கிறதால மல்லியை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.